exercise 1.3, eighth sum. A function f is defined by f of x equal to 3 minus x, find x, such that f of x square equal to f of x whole square. இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டினில், f of x கொடுத்துட்டாங்க. f of x equal to 3x 3 minus 2xன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, f of x ஸ்கொயரையும் f of x ஹோல் ஸ்கொயரையும் ஈக்குவேட் பண்ணி எக்ஸை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் தான் தெரியும் இல்லையா. எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது என்னது, எங்கே எக்ஸ் வருதோ அங்கே எக்ஸ் ஸ்கொயர் போடுறோம். போட்டால் என்ன வருது பாருங்கள், 3 மைனஸ் 2x ஸ்கொயர். ஓகேவா, இது 1. அப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னா என்னது, இது ஃபுல்லாகவே ஸ்கொயர். சரியா, இது ஃபுல்லாகவே ஸ்கொயர்னால் 3 மைனஸ் 2x ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a square minus b, a minus b whole square formula 3 square plus 2x square minus 2 into 3 into 2x. ஓகேங்களா, என்ன வருதுன்னு பாருங்கள், 9 ப்ளஸ் 4x ஸ்கொயரு மைனஸ் 2 into 3 6, 6 into 2 12x. ஓகேங்களா, இது ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2. அதான சொல்லிக்கிறாங்க, ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2. ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ஈக்குவல் டு 9 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 12x. இப்போ நான் எல்லாத்தையும் ஒரே ஈக்குவேஷனாக கொண்டு வந்துடுறேன், ஒரு பக்கமாக கொண்டு வந்துடுறேன். கொண்டு வந்தால் என்ன வருது பாருங்கள், 3 மைனஸ் 2x ஸ்கொயர் ப்ளஸ் வந்து மைனஸ் ஆகிடும், மைனஸ் 9, இது மைனஸ் ஆகிடும், மைனஸ் 4x ஸ்கொயரு ப்ளஸ்ஸு 12x ஈக்குவல் டு என்னது 0. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸ் ஸ்கொயர்லாம் தனித்தனியாக, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு எல்லாமே தனித்தனியாக எழுதுகிறேன். மைனஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் 12x அப்புறம் ப்ளஸ் 3 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2, இங்கே மைனஸ் 4. அப்போ என்ன அர்த்தம், மைனஸ் 6x ஸ்கொயர் அப்புறம் ப்ளஸ் 12x அப்புறம் 3 மைனஸ் 9 மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போது இது எல்லாமே மைனஸ் இருக்கக்கூடாதுல்ல, முன்னாடி எக்ஸ் ஸ்கொயர் முன்னாடி மைனஸ் இருக்கக்கூடாது இல்லையா. இந்த நம்பரையும் எடுக்க முடியும். எப்படி எடுக்க முடியும், எல்லாமே காமனாக இருக்குது. நம்பரையே எடுக்கலாம், அடுத்து மைனஸையும் எடுக்கலாம். எப்படி எடுக்கலாம், மைனஸ் 6 டிவைடட் பை மைனஸ் 6 பண்ணால் என்ன வருது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போது இதை எக்ஸை கண்டுபிடிக்கணும் இல்லையா. எக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க, ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம். அப்போது 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1, வெறும் மைனஸ் 1. அப்புறம் இது 2. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் நீங்களே. மைனஸால் டிவைட் பண்ணால் என்ன ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும், அப்போது இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஓகேங்களா, அப்போது என்ன ஆகிடும், இது 1, இது மைனஸ் 2 ஆகிடும். ஸ்ப்ளிட் பண்ணி பாருங்கள், மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 ப்ளஸ் மைனஸ் 1 மைனஸ் 2. அப்போ என்ன விஷயம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1ங்கிறது எப்படியா மாறும், x minus 1 equal to 0. அப்போது x equal to 1. அவ்வளோதான் ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பாருங்கள், 9th சம்மு. A plane is flying at a speed of 500 km per hour. Express the distance d traveled by the plane as function of time t in hours. இப்போது டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் என்னது 500 km per hour இல்லையா. அப்புறம் டைம் என்னது டீன்னு தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா தெரியல நமக்கு. என்ன டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம் இல்லையா. அப்போது டி ஈக்குவல் டு 500
into t. Therefore t equal to 500t. அவ்வளோதான் ஆன்சர்.